அதில் நீங்கள் பாருங்க, எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுவார், அருமையான பாட்டு, நம் நாடு படத்தில். விழி போல எண்ணி நம்மொழி காக்க வேண்டும், தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடுகின்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தந்தை தலைவன். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஒரு தாய் பிள்ளைய தூக்கிட்டு போகிறப்ப எங்கே வச்சு தூக்கிட்டு போவான்னா இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போவா. எதுக்காகன்னா, நாம் பார்த்த உலகத்தை நீ பார்த்தா போதுண்டா மகனே, அதுதான் தாயினுடைய அன்பு. ஆனால் ஒரு தகப்பன் பிள்ளைய எங்கே வச்சு தூக்கிட்டு போவான் தெரியுமா? தோளில் உட்கார வச்சு தூக்கிட்டு போவான். என்ன காரணம் தெரியுமா? நாம் பார்க்காத உலகத்தை கூட என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறான் பார், அதுதான் தகப்பனுடைய பாசம். ஒரு தந்தையினுடைய பாசமும் ஒரு தாயினுடைய பாசமும் தான் ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய அவசியம். இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லாமல் இன்னைக்கு பல பிரச்சனை இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு. டிவி, மொபைல் ஃபோன், ஆகாகா ஓகாகா. ஐயோ ஐயோ, ஒரு காலத்துலலாம் நம்ம விளாண்ட விளாட்டெல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சுன்னே தெரியல. நான்லாம் சின்ன பிள்ளையில் திருடன் போலீஸ்னு ஒரு விளையாட்டு விளையாடுவான். நான் தான் 6 வருஷமாக திருடனாக இருந்தேன். என்னை விரட்டிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் போலீஸை, அவன் இப்போ உள்ளே இருக்கான். திருடனாக இருந்தவன் நான் 30 வருஷம் வாத்தியார் ஆகிட்டேன். அந்த திருடன் போலீஸ் விளையாட்டு அட்டே அப்பா, கில்லி, பாண்டி, பொம்பளை பிள்ளைய பாண்டின்னு ஒரு விளையாட்டு விளையாடும். கட்டம் போட்டு ஒரு ஓட்டை தூக்கி அந்த பக்கம் போட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு, கண்ணை மூடிட்டு அப்படி நொண்டி அடித்து அந்த கோட்டில் மிதிக்காமல் அப்படி தாண்டி போகும். இது மாதிரி ஒரு உளவியல் பூர்வமான ஒரு எக்ஸசைஸ் உலகத்தில் எதுவுமே இல்லை. கண்ணை மூடிட்டு ஒரு 4 கோடு நொண்டி அடித்து அந்த 4 கோட்டையும் மிதிக்காமல் நொண்டி அடிச்சிட்டாலே முழு உடல் நலத்துடன் அந்த குழந்தை இருக்கிறது என்று பொருள். நம்ம விளையாண்ட விளையாட்டில் சாதாரண விளையாட்டு அல்ல, உடல் நலத்திற்கும் உள்ளத்திற்கும் பொருந்துகின்ற ஒரு விளையாட்டை அன்னைக்கு தமிழன் விளையாண்டுருக்கான். நாங்கள் இங்கே போகிறப்ப பிள்ளைங்க ஆடுறப்ப, ஒரு பையங்க குரூப் ஆடுறப்ப பின்னாடி ஜல்லிக்கட்டு அந்த மாடு பிடிக்கிற அந்த காட்சியை போட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்ட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் 10 லட்சம் பொதுமக்கள் மெரினா கடற்கரையிலே திரண்டு நின்று போராடித்தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற உரிமையை தமிழன் பெற்றான். நம்ம நினைக்கலாம் அது ஒரு சாதாரண விளையாட்டுன்னு. அது ஒரு விளையாட்டு மட்டும் அல்ல. இன்னைக்கும் பாருங்க, நாட்டுக்கோழி நாட்டு மாட்டுக்கு தான் மதிப்பு. வெளிநாட்டு மாடு இவ்வளோ பெருசு இருக்கும். வெளிநாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் நான் பார்த்தேன். பால் எப்படி கலக்கிறாங்க தெரியுமா? அந்த மாட்டு மடியில் மிஷினை மாட்டி கலக்கிறான். பாறை மிஷினை அப்படியே மாட்டி ஒரு ப்ளக்கில் மாட்டினோன்னா கர 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 கரன்னா 40 லிட்டர் கலந்துட்டு அது பாட்டுக்கு போகுது. இதுதான் வெளிநாட்டு மாடு. நம்ம நாட்டு மாட்டுக்கெல்லாம் மிஷினை மாட்டி கலந்தால் உதச்சி மிஷினை பிச்சு எரிஞ்சிடும். நம்ம நாட்டு மாடு எப்போ பால் கொடுக்கும் தெரியுமா? கண்ணுக்குட்டியை கூட்டு பக்கத்தில் நிப்பாட்டின, இல்லாட்டி பாலே கொடுக்காது. கூட அவர் கத்தணும். கத்துனா தான் நாட்டு மாட்டுக்கிட்ட ஐயா பால் கறக்க முடியும். சில சமயம் அந்த கண்ணுக்குட்டி இறந்துடும். நம்ம ஆளுங்க என்ன செய்வான் தெரியுமா? மாட்டை ஏமாத்துறதுக்கு அந்த கண்ணுக்குட்டி தோலுக்குள்ளே வைக்கலை செருகி கண்ணுக்குட்டி மாதிரியே ஒன்றை ரெடி பண்ணி அந்த மாட்டை ஏமாற்றுவேன். அந்த மாடு கத்தி டெஸ்ட் பண்ண ப அப்படிங்க, கண்ணுக்குட்டி கத்தலை. ப
கத்தலை. முடிவு பண்ணிருச்சு, வாடா மாவனே, நீ நாளைக்கு பால் கறக்க வருவில, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. அவர் காம்பில் கையை வைப்பார், ஓங்கி ஒரு உதவுனா, என் குட்டிக்கு நான் பால் கொடுத்துட்டு அப்புறம்தான்டா உனக்கு கொடுப்பேன்ட்டு. அந்த நாட்டு மாட்டு பாலை குடிக்கும்போது நமக்கு பாசம் என்பது உருவாகும் என்பதற்காக, அந்த நாட்டு மாட்டை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஒரு பள்ளியில் ஒரு ஆண்டு விழாவில் மாணவர்கள் நடத்துகின்ற கலை நிகழ்ச்சிகளில் பின்னால் ஜல்லிக்கட்டை காட்டியது நமது பாரம்பரியம் மாறாமல் இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த காட்சி தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. தமிழ் மொழி அதுக்குன்னு வெறுக்கணும்னு சொல்லலை. தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு நமது தாய்மொழி முக்கியம். தாய்ப்பால் இல்லாமல் ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா தான் உடம்புக்கு ஒத்துக்கிறோம். ஒரு பிறந்த குழந்தைய நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி தலப்பாக்கட்டி பிரியாணியை பிறந்த குழந்தைக்கு ஒரு 1/4 பிளேட்டை ஊட்டினோம்னா அதுதான் கடைசி பிரியாணி அவனுக்கு. பிறந்த குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் ஒத்துக்கொள்ளுமோ அதுபோல ஒரு மனிதனுக்கு தாய்மொழி தான் மிக மிக முக்கியம். அதை நம்ம படிச்சாகணும். ஆனால் தாய்மொழிக்கு அல்லாமல் ஒவ்வொரு மொழியையும் படிக்க படிக்க ஒரு மனிதன் புது மனிதனாக, இன்னொரு மனிதனாக அவன் மாறுகிறான். பாம்பேல போய் நான் இருக்கணும்னா ஹிந்தி தெரியணும். வெறும் தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு பாம்பேல போய் என்ன செய்யறது? என்எஸ் கிருஷ்ணன் இப்படி தான் பாம்பேக்கு போனார். பாம்பேல போய் ஒரு ஹோட்டலில் உட்கார்ந்தார். அவருக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே இருக்க சப்ளையரை கூப்பிட்டு, தம்பி பால் பால் அப்படின்றார். அவனுக்கு தமிழ் தெரியாது. கியா சார்? பால். கியா? பால் பால் பால். கியா சாப்? பால். கடுப்பாயிட்டார். என்னடா திருப்பி திருப்பி கியா கியான்னுக்கிட்டே இருக்கானே. ஒரு பேப்பர் அப்படின்னாரு. ஒரு பேப்பரை கொண்டு வந்தான். மாட்டை வரைஞ்சி, மாட்டு மடியை வரைஞ்சி, அதில் அப்படியே பீச்சி காமிச்சார், பால். உடனே அவன் ஓ தூத் அப்படின்னா. 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்துருக்கு. பாம்பேல தூத்துங்கிற வார்த்தை தெரியலன்னா பாம்பேல பொழைக்க முடியாது. வெளிநாட்டுக்கு போனோம்னா ஆங்கிலம் தெரியணும். இப்போ நாங்கள் போன மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோம். அமெரிக்காவில் போய் அட்லாண்டா ஏர்போர்ட்டில் இறங்கினோம். அங்கே போய் நான், ஐயா வணக்கம் ஐயா, திண்டுக்கல்லிலேருந்து லியோனி வந்திருக்கிறேன்னா பிடிச்சி உள்ளே போயிடு அவனை அப்படின்றாங்க. அங்கே போய் அவனுக்கு புரிகிற மொழியில் தான் நம்ம பேசணும். ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்டில் இருக்க இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொன்னேன், குட் மார்னிங் சார், I am Leone from Tamil Nadu. I am coming here to give Pattimandram in Sydney and Melbourne. I want immigration in my passport. ஆஸ்திரேலியாக்காரர் எப்படி இங்கிலீஷ் பேசுவார்னு உங்களுக்கே தெரியும். இந்த கிரிக்கெட்டுக்காரங்க பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஆளை இப்படியே பார்த்தேன். என்னையா சொல்கிறையோ? அந்த ஆள் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். அவன் இங்கிலீஷ் எனக்கு புரியல, ஏன் இங்கிலீஷ் அந்த ஆளுக்கு புரியல. என்ன பண்ணுவேன் நான்? இங்கிலீஷ் தெரிஞ்சுமே எனக்கு அங்கே போய் சிக்கலாகி போச்சு. பார்த்தேன் அந்த ஆள் மாதிரியே வாயில் வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு வாயில் அப்படியே விளக்கெண்ணெய் தடவின மாதிரி நம்ம சொல்ல வந்த மேட்ரை அடித்து விடுவோம்டான்ட்டு. Morning, sir. I'm Leone from Tamil Nadu. I'm coming here to give 2 programs in Sydney and Melbourne. I want immigration, my passport. அப்படின்னா உடனே ஆஸ்திரேலியாக்காரன், வெல்கம் மிஸ்டர் லியோனி, வாட் யூ வாண்ட் அப்படின்னா. அப்போ தான் அந்த ஆள்கிட்ட தமிழில் ஒரு உண்மையை சொன்னேன். உலகத்துக்கே தமிழை அல்வா கொடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு கொடுக்க முடியாதா ஐயா என்ன? அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், வெரி நைஸ் அல்வா ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்றான். அல்வான்னு ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கேன், அவரோட பாஸ்போர்ட் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை நான் நம்ப வச்சு எப்படி உள்ளே போயிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்துமே என்னையால் ஆஸ்திரேலியாவில் போய் அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு மொழியையும் படிக்க 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 ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆகிறான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழை மறந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம்.
தாய்மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போலத்தான் எல்லா மொழிகளுக்கும் இந்த பள்ளியிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அருமையான நமது பிள்ளைகள் ஆங்கிலத்திலே பேசுவது, அந்த குழந்தைகள் நாளைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு மிக எளிமையாக இருக்கும். முதல்ல ஒரு மொழியை படிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாட்டி வாழ்க்கையில் எதையுமே நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நான் கர்நாடக சங்கீதம் படிக்க போனேன். அந்த கர்நாடக சங்கீதம் படிக்க போகிறப்ப இங்கே கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். முதல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா மாய மாளவ கௌளை அந்த ராகம் தான் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் 48 பேர் போனோம் வகுப்புக்கு. கொண்டு போய் கர்நாடக சங்கீதத்தில் உட்கார வச்சாங்க. எங்கள் அப்பா டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க 6 மணியை தவச்சு. சரே கம பதனி சானித பமகரி பாடுங்க அப்படின்னாங்க. நாங்கள்லாம் சா 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 48 38 ஆகி 28 ஆகி 18 ஆகி கடைசிக்கு 1 மாதத்தில் 2 பேர் தான் உட்காந்துருந்தான். 46 பேர் ஓடி போயிட்டாங்க. சாவுக்கே ஓடி போயிட்டான். இன்னும் ரீ காமா போயிட்டு ஆரவணம் போயிட்டு அவரவணம் வர்றதுக்குள்ளே நொந்துட்டான். நாங்கள்லாம் ஒரு 6 மாதம் தான் போனேன் வகுப்புக்கு. ஆனால் அந்த 6 மாதத்தில் நான் எப்படி அடிப்படையான சங்கீதத்தை கற்றுக்கிட்டேன். அந்த டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா மாய மாளவ கௌலைங்கிற ராகத்தை சும்மா சொரத்தை மட்டும் சொல்லாமல் அதில் வர்ற சினிமா பாட்டையும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. சரி கம பதனி சானித பமகரி மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவே ஒன்ன வச்சு பேசும் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் சரிகம பதனி சானித பமகரீச. எது தெரிந்ததோ அதிலிருந்து தெரியாததை கற்றுக் கொடுத்தார்கள் என் ஆசிரியர்கள். அதனால தான் இன்னைக்கு ஒரு ராகத்தை பற்றி இந்த ஆட்சி ஸ்கூலில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்ததால் தான் ஒரு கர்நாடக சங்கீதத்தையே இந்த இடத்துல நான் பேச முடியுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பள்ளியில் வாங்குகிற சாதாரண ப்ரைஸை நீங்கள் நினைக்கலாம். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் இப்படி ஒரு ஸ்கூல்லாம் எங்கள் ஊரில் இல்லவே இல்லை. நான் படித்ததே ஒரு ஓட்ட பள்ளிக்கணும், செயின்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அதில் தான் படித்தேன். அதுக்கு பேரே ஓட்ட பள்ளிக்கணும்னே பேர். மழை பெஞ்சா லீவு. அப்போனா எவ்வளோ அருமையான ஸ்கூல்னு பார்த்துக்கிறேங்க. மழை பெஞ்சா லீவு, எப்படா மழை வரும்னு பார்த்துருப்பான் ஹெட்மாஸ்டர். மழை வருவதால் என்று பள்ளி விடுமுறை. தெய்வமே ஆகா 6 நாள் மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு குவார்டர்லி லீவ் மாதிரி கிளம்பி போயிடுவான். காரணம் உள்ளே உட்கார முடியாது. அப்படி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அந்த 7ஆம் வகுப்பு அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு பேச்சு போட்டி நடந்துச்சு மாவட்ட அளவில். அதில் என்னை அனுப்பி விட்ருக்காங்க பேச்சு போட்டிக்கு. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா பேச்சு போட்டிக்கு போகிறேம்மா, பெரிய ஸ்கூலில் பேச போகிறேம்மா, வாத்தியார் எழுதி கொடுத்துருக்காருமா பேப்பரு, நான் பேச போகிறேம்மா. உடனே எங்கள் அம்மா பேச்சு போட்டிக்கு என் பிள்ளை போகுது அப்படின்னு எனக்கு நடுவில் கோடு எடுத்து சீ விட்டு, அப்போ சந்தையில் ஒரு பவுட்ரு வைக்கும் ரேணுகான், இந்த எவ்வளோ பெரிய டப்பாக இருக்கும், மைதா மாவு மாதிரியே இருக்கான். அதை கொட்டி எங்கள் அம்மா வெளியேறுனு பவுட்ரு அடித்து பூச்சாண்டி மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. பேச்சு போட்டிக்கு போகிறேன் நான். பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன். எல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் இருந்தெல்லாம் எல்லாம் கார்லாம் பேச்சு போட்டிக்கு உட்காந்துருக்காங்க. ஒரு பையனை கூப்பிட்றாங்க. The first boy is going to give his speech about பாரதி. பாரதியாரை பற்றி தலைப்பு. ஒரு பையன் பேசுகிறான். டை கட்டி ஷூ போட்டு கொம்முன்னு பேசுகிறான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்கி நான் பாரதி. அவன் பேசுகிறத பார்த்துட்டு நான் கிடுகிடுன்னு ஆடிட்டேன். இவன் கூட நம்ம பேசி என்னைக்கு பிரைஸ் வாங்கிறது. கூட ஒரு பையன் தான் துணைக்கு வந்திருந்தேன். அவனை கூப்பிட்டு ஓடிடலாம்டா
அப்படின்னு கிளம்ப போகிறேன், என் பேரை கூப்பிட்டாங்க. லியோனி 7ஆம் வகுப்பு பி பிரிவு புனித பால் நடுநிலைப்பள்ளி. ஐயோடோ கூப்பிட்டாங்கடா. போய் நான் எப்படி பேசினேன் தெரியுமா? என்னுடைய முதல் பேச்சு போட்டி அதை அப்படியே பேசி காட்டுறேன் பாருங்க. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். பாரதியார் ஒரு பாரதியார். அந்த பாரதியார் ஒரு பாரதியார். அவர் ஏன் பாரதியார்? அவர் ஒரு பாரதியார், அதனால் ஒரு பாரதியார். பாரதியாருங்கிற வார்த்தையை தவிர அம்புட்டு மறந்து போச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. பேச்சு போட்டி நடத்தின வாத்தியார் என்ன செஞ்சிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து போட மொகரையும் ஆலயம் பாரு. பேச்சு போட்டிக்கு வந்திருக்க ஆளப்பார் நல்லா பவுடர் அப்பிட்டு பப்புன்னு மாதிரி போட வரட்டி விட்டார். வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் நான். எங்கள் அம்மா மையம் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு வாசலில் உட்காந்துருக்கு. நான் வந்து பார்த்தேன்னா, எங்கே சாமி ப்ரைஸா அடிச்சு விட்டாங்க. 2 வார்த்தை கூட பேச முடியலமா அப்படின்னு அழுதேன் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, தான் தாய். அந்த வாத்தியார் என்னடா ஓம் திறமையை முடிவு பண்ணுறது? பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா, அடுத்த பேச்சு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வாங்குறேன். நாங்கள் வேணாமா அடிப்பாங்கம்மா, சொல்கிறத கேள்றா. ஸ்கூலில் மட்டும் ஒரு பயிற்சி போட்டி நடத்தினாங்க. இந்திய ஒருமைப்பாடு தலைப்பு. எங்கள் அம்மா ஒரு ஹையர் கிரேட் டீச்சர்னால ஒரு 5 வரி எழுதி கொடுத்தாங்க இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி. பெத்த தாய் கொடுத்த தைரியத்தில் அந்த பேப்பரை பாக்கெட்டில் வச்சுட்டு கடன்னு அடிச்சிட்டேன். அப்பயும் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல, 3ஆம் பரிசு தான். 3ஆம் பரிசுக்குனே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பேன். 3ஆம் பரிசு பேச்சு போட்டி பிளாஸ்டிக் சோப் டப்பா. நான் முதல்ல பேச்சு போட்டிக்கு வாங்கின பரிசு ஒரு பிளாஸ்டிக் சோப் டப்பா தான். அந்த சோப் டப்பாவை நான் சாதாரணமாக நினைக்கல. 1996ஆம் ஆண்டு அமெரிக்க தமிழர்கள் உலகளாவிய அளவில் நடத்திய ஃபெட்னா, த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்ச்சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அதனுடைய அகில உலக தமிழர்களுடைய மாநாட்டில் 1996 லியோனிக்கு பேசுகிறதுக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த அமெரிக்க தமிழர்கள் மாநாட்டில் பேசும்போது என் கண்ணு முன்னாடி வந்தது அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பா தான். அன்று மட்டும் அந்த பரிசு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் லியோனி ஒரு பேச்சாளர் நான் வந்திருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னை பெற்ற தாய் மட்டுமல்ல, என்னை உருவாக்கி அந்த பள்ளியில் கொடுத்த அந்த பரிசு தான் லியோனியை இவ்வளவு பெரிய பேச்சாளராக உருவாக்கியதற்கு காரணம்.